அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் ஸ்கீம்ஸில் நிறைய அப்டேஷன் வந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி புக்ஸு மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து புக்ஸு, பேகு, யூனிஃபார்ம், கலர் பென்சில் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பழைய டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பை அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் டீச்சர்ஸ் உங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்கீம்ஸுன்றதை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கிளாஸ் அசைன் பண்ணியிருக்கோ அந்த கிளாஸ் மட்டும் காமிக்கும். அதில் ஒரு கிளாஸை ஒரு செக்ஷனாக நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இதில் புக்ஸு, நோட் புக்ஸு, யூனிஃபார்ம், பேகு, கலர் பென்சில் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒவ்வொன்றா டச் பண்ணி தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு புக்ஸு பார்த்தீங்கன்னா புக்ஸை டச் பண்ணுங்கள். டேரெக்டாகவே டிஸ்ட்ரிபியூஷன் போய்டும். அதில் டிஸ்ட்ரிபியூஷனில் போய்ட்டு டேர்மை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கணும். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் வால்யூம் 1 2 அப்படின்னு கொடுக்கணும். இது ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே ஹைட் ஆகிருக்கும். ஏன்னா ஏற்கனவே புக்ஸ் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இங்கே ஹைட் ஆகிருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் கொடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எஸ்ஸுக்கு நேராக நீங்கள் பட்டனை மூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புக்ஸு பார்த்துட்டோம். புக்ஸுக்கு அடுத்து நோட் புக்ஸ் இருக்குது. ஸோ நோட் புக்ஸை டச் பண்ணுங்கள். செலக்ட் ஐட்டம் டச் பண்ணுங்கள். செலக்ட் ஐட்டத்தில் போனீங்கன்னா 80 பேஜஸ் நோட்டு 5 செட்டு, 2 லைன்ஸு, 4 லைன்ஸு, ட்ராயிங் நோட்டு எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் ஒன்றா டச் பண்ணணும். இப்போ 80 பேஜஸ் நோட்டை டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நேமும் அதாவது ஒய்னா எஸ்ஸு, என்னன்னா நோ, அது ஆல்ரெடி நோவில் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நோட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த பட்டனை இந்த சைடு நீங்கள் மூவ் பண்ணணும். எஸ்ஸுக்கு நேராக மூவ் பண்ணால் க்ரீன் கலர் மாறிடும். ஸோ கொடுத்துருந்தா மட்டும் இந்த மாதிரி மூவ் பண்ணணும். கொடுக்கலனா நீங்கள் இந்த ரெட்டிலே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணி விட்டுட்டு தான் நீங்கள் இங்கே சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ண முடியாது. அந்த சேவ் ஆப்ஷன் என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக இந்த நோட்டு மாணவர்களுக்கு வழங்கியிருந்தோம் அப்படின்னா எஸ்ஸுக்கு நேராக இந்த பட்டனை மூவ் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டையும் 80 பேஜஸ் நோட்டு, 2 லைன்ஸு, 4 லைன்ஸுன்னு ஒரு நோட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா டச் பண்ணிவிட்டு அந்த நோட்டு மாணவர்களுக்கு வழங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம எஸ்ஸு கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். ஸோ இதுதான் நோட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நோட்டுக்கு அடுத்து யூனிஃபார்ம். இந்த யூனிஃபார்மை டச் பண்ணுங்கள். செலக்ட் ஐட்டம் வரும், அதை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுக்கு அது பண்ணால் ட்ராயர் செட்டு பாய்ஸுக்கு, கீழே ஃப்ராக் செட்டு கேர்ள்ஸுக்கு. ஸோ அதில் வந்து கேர்ள்ஸு இப்போ ட்ராயர் செட்டை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா பாய்ஸ் நேம் மட்டும்தான் காமிக்கும். அதே மாதிரி ஃப்ராக் செட்டை கொடுத்துட்டு ஓகே காமிச்சு கொடுத்தீங்கன்னா கேர்ள்ஸ் நேம் மட்டும்தான் காமிக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ராக் செட்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஸுக்கு நேராக மூவ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி சேவ் கொடுத்துடணும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இதில் இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாமே யூனிஃபார்மு, பேகு, கலர் பென்சில், ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்ஸா நோவான்றதை கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி நோவில் இருக்கும், நமக்கு வழங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த சைடு மூவ் பண்ணி எஸ்ஸுக்கு கொண்டுட்டு வந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா சேவ் கொடுக்கணுமே தவிர அப்படியே நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா நோன்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் டீச்சர்ஸ். தேங்க்யூ.